welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். During the last 9 weeks our subject has been planning. கடந்த 9 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு திட்டமிடுதல். By various examples and passages from the scriptures we have explained to you and proved to you how decision making will affect our entire life. அநேக வசன பகுதிகள் வழியாகவும் அநேக உதாரணங்கள் வழியாகவும் தீர்மானங்களை செய்வது எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையே அது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று உங்களுக்கு நாங்கள் விவரித்து சொல்லி இருக்கிறோம். And we also warned you that wrong decisions will not only affect or ruin our life here on earth, it also will adversely affect our destiny. அது மட்டுமல்லாமல் நாங்கள் எச்சரித்து சொன்ன ஒரு காரியமானது தவறான தீர்மானங்களானது இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது, நாசப்படுத்துகிறது என்பது மட்டுமல்லாமல் நம்முடைய இலக்கையும் கூட அது பாதிக்கிறது. So far we have done 9 lessons. இதுவரையிலும் 9 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். And our topic has been how not to plan. நம்முடைய தலைப்பு எப்படி திட்டமிடக் கூடாது என்பதாகும். Number 1, முதலாவது, do not ignore the general Bible teaching. பொதுவான வேத போதனையை கவனியாது விடக்கூடாது. God does not lead us contrary to what he has already written for us in his word. தன்னுடைய வார்த்தையிலே தேவன் கொடுத்திருக்கிற தம்முடைய வார்த்தையை விட்டு எதிர்மாறாக நம்மை அவர் நடத்துகிறதே இல்லை. Lesson number 2, இரண்டாவது பாடம், do not pray just for God's endorsement. வெறுமனே தேவனுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கென்று மாத்திரம் ஜெபிக்க கூடாது. We are to commit all our desires on the altar of God so that God would reveal his perfect will to us. நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பலிபீடத்திலே நாம் சமர்ப்பிக்கும் பொழுது அவருடைய பூரண சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். Lesson number 3, மூன்றாவது பாடம், do not be like the horse or the donkey. குதிரையை போலவோ கழுதையை போலவோ இருக்க கூடாது. Because God does not force us to do anything. என்றால் தேவன் எதையும் செய்யும்படியாக நம்மை அவர் கட்டாயப்படுத்துகிறது We இல்லை. should never ever miss the gentle whisper of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் ஒருபோதும் இழக்க கூடாது. And the fourth lesson was, do not depend on your strength or your substance. உங்களுடைய பலத்தையோ உங்களுடைய செல்வாக்கையோ சார்ந்திருக்க கூடாது என்பது நம்முடைய நான்காவது பாடம். Because God empties us before he can equip us. ஏனென்றால் நம்மை அவர் நிரப்புவதற்கு முன்பாக அவர் நம்மை வெறுமையாக்குகிறார். Attachment to worldly things works invariably against and it works in opposition to doing of God's will. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நேர் எதிர்மாறாக உலகத்தின் காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறது செயல்படுகிறது. And the fifth lesson we studied under how not to plan. எப்படி திட்டமிடக்கூடாது என்கிற தலைப்பின் கீழாக நாம் பார்த்த ஐந்தாவது பாடம், Do not wait for all questions to be answered. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்று காத்திருக்க கூடாது. God gives us only a compass. He does not give us a blueprint. தேவன் நமக்கு ஒரு திசைமானியை தான் கொடுக்கிறாரே தவிர முழு வரைபடத்தையும் கொடுக்கிறதில்லை. One step at a time is always God's method of guidance. தேவன் நம்மை நடத்துகிற விதமே ஒவ்வொரு நாளும் அடியடியா எடுத்து வைக்க தான் கற்றுக் கொடுக்கிறார். And the sixth lesson on how not to plan. ஆறாவது பாடமாக, Do not despise closed doors. அடைக்கப்பட்ட கதவுகளை அசட்டை பண்ணக்கூடாது. God not only opens doors for us, for our good sake, he also closes certain doors. தேவன் நமக்காக கதவுகள் சிலவற்றை திறக்கிறார் என்பது மட்டுமல்ல, நம்முடைய நன்மைக்கென்று சில கதவுகளை நமக்கு அடைக்கவும் செய்கிறார். Even open doors may not be trouble free. ஒருவேளை திறக்கப்பட்டிருந்த கதவாக இருந்தாலும் கூட அது பிரச்சனை இல்லாததாக இருக்காது. Lesson number 7, ஏழாவது பாடம், do not over consult people. அளவுக்கு மீறி மக்களிடத்தில் ஆலோசனை கேட்க Because கூடாது. over consultation will invariably confuse us. அளவுக்கு மீறி ஆலோசனை கேட்கும் பொழுது அது நம்மை குழப்பத்துக்குள் ஆழ்த்திவிடும். Sometimes even our own close friends and our family folks will be a hindrance for us in doing God's will. சில சமயங்களில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய இனஜனங்கள், நம்முடைய பந்துக்களே நமக்கு எதிர்மாறாக செயல்படுவார்கள். And lesson number 8, எட்டாவது பாடம், do not bypass common sense.
பொது அறிவை நாம் தட்டி கழிக்க கூடாது. God renews our mind when we surrender ourselves to Him. நம்மை அவருக்கு சமர்ப்பிக்கும் பொழுது நம்முடைய மனதை அவர் புதுப்பிக்கிறார். He wants us to fully exercise our mind in decision making. தீர்மானங்களை எடுப்பதிலே நம்முடைய மனதை முழுமையாய் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். And last week we studied lesson number 9. சென்ற வாரத்தில் 9வது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not expect a smooth passage. பாதை சுலபமாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. The landing will be safe. போய் சேருகிறது பத்திரமாய் இருக்கும். But the passage will be turbulent. ஆனால் பாதை அலைகளிப்புகள் நிறைந்ததாய் இருக்கும். Today we will conclude this series by studying lesson number 10. இன்றைக்கு இந்த தொடர் செய்திகளை நிறைவு செய்ய போகிறோம். 10வது பாடத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். How not to plan. எப்படி திட்டமிடக் கூடாது. Do not depend on past guidance. கடந்த கால வழிநடத்துதல்களை சார்ந்திருக்க கூடாது. Once again. மீண்டுமாய் சொல்கிறேன். How not to plan. எப்படி திட்டமிடக் கூடாது. Do not depend on past guidance. கடந்த கால வழிநடத்துதல்களை சார்ந்திருக்க கூடாது. God's guidance, beloved, it is always perfect. கர்த்தருடைய வழிநடத்துதல் எப்பொழுதுமே பூரணமானது. But it will differ and change from time to time. ஆனால் நேரத்துக்கு நேரம் அது வித்தியாசப்படும். Now we have a very classic example in the Old Testament in the life of David. தாவீதுனுடைய வாழ்க்கையிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு அருமையான எடுத்துக்காட்டு இருக்கிறது. David was a man of war. தாவீது ஒரு போர் வீரனாய் இருந்தான். He had lots of war experience with him. அவனுக்கு போரில் அனுபவங்கள் ஏராளமாய் இருந்தது. Nevertheless, every time he wanted to go on an invasion, he invariably inquired of the Lord. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் அவன் கடந்து போய் ஒரு தேசத்துக்கு விரோதமாய் அவன் படையெடுத்து போகும் பொழுதெல்லாம் அவன் தேவனை விசாரித்து சென்றவனாக காணப்படுகிறான். Turn with us to 2 Samuel 5th chapter. 2 சாமுவேல் 5வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We look at the 19th words. 19வது வசனத்தை பாருங்கள். David inquired of the Lord saying, "Shall I go up against the Philistines?" பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா என்று தேவனிடத்திலே விசாரித்தான். Will you deliver them into my hand? அவர்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பீரா? And the Lord said to David, "Go up, I will doubtless deliver the Philistines into your hand." கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். This was on one occasion. இது ஒரு சூழ்நிலையிலே நடந்தது. The second time again the Philistines came up against David. மற்றொரு சந்தர்ப்பத்திலே பெலிஸ்தியர்கள் மீண்டுமாய் தாவீதுக்கு விரோதமாய் வந்தார்கள். And what did David do at that time? அப்பொழுது தாவீது என்ன செய்தான்? He did not depend upon his past guidance. கடந்த வழிநடத்துதலை அவன் சார்ந்திருக்கவில்லை. He inquired of the Lord afresh. புதிதாக தேவனிடத்தில் விசாரித்தான். Look at verse 23. 23வது வசனத்தை பாருங்கள். When David inquired of the Lord, he said, "You shall not go up, circle around behind them and come upon them in front of the mulberry trees." தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து வா என்று சொன்னார். In the first instance God said, "Go straight over them." முதல் சந்தர்ப்பத்திலே நேராய் அவர்களுக்கு விரோதமாய் போ என்று கர்த்தர் சொன்னார். In the second instance against the same enemy God says, "Come around them and come behind them and attack them." அதே விதமான ஒரு சந்தர்ப்பம், ஆனால் வேற ஒரு சந்தர்ப்பத்திலே இதே விதமான ஒரு எதிராளிகள் வந்த பொழுது அவர்களுக்கு நேரடியாக போக வேண்டாம், அவர்கள் பின்பாக வந்து நீ அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். In other words, David was depending on fresh guidance from the Lord. மறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாவீது புதிதாய் தேவனுடைய வழிநடத்துதலுக்காக காத்திருந்தான். That is why he was called a man after God's own heart. ஆகவேதான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று அவன் அழைக்கப்படுகிறான். That is why it is testified about him, David in his generation did the will of God. ஆகவேதான் தாவீதை பற்றி இப்படியாக சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினான். Another example we have in book of Genesis in the matter of Abraham's bondwoman even Hagar. ஆதியாகம புத்தகத்திலே ஆபிரகாமுடைய அடிமை பெண் ஆகாரை பற்றி இருக்கிற ஒரு சம்பவம் நமக்கு இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. Turn with us to book of Genesis 16th chapter. ஆதியாகம புத்தகத்தினுடைய 16வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We will read to you from verse 6 to 9. See what happened. 6 இலிருந்து 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம் பாருங்கள். She could not stand the torture of her mistress, even Sarah. சாராவாகிய தன்னுடைய எஜமானியினுடைய
நடத்துதலை இவளால் தாங்க முடியவில்லை. She was so torturous. அவ்வளவாக இவளை கொடூரமாய் நடத்தினாள். And immediately what happened in verse 6 of the 16th chapter? 16வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் என்ன நடக்கிறது? The latter portion. அதனுடைய பிற்பகுதியிலே, when Sarai dealt harshly with her, she fled from her presence. அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடிப்போனாள். But what happened? என்ன நடந்தது? The angel of the Lord met with her in the wilderness. வனாந்திரத்திலே தேவதூதன் அவளை சந்திக்கிறார். And he asked her, what are you doing? Why did you come here? என்ன செய்கிறாய் இந்த இடத்திலே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். And immediately the answer was, I am fleeing from my mistress because of torture. என்னை கடினமாய் என்னுடைய எஜமானி நடத்துகிறபடினாலே நான் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். And what did the angel of the Lord tell her? தேவதூதன் இவளுக்கு என்ன சொன்னார்? Look at verse 9. 9வது வசனத்தை பாருங்கள். So the angel of the Lord said to her, return to your mistress and submit yourself under her hand. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரிடத்திற்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். Then she brought forth a child. அப்பொழுது ஒரு பிள்ளை பெற்றெடுத்தாள். The torture still increased. இன்னுமாய் அவள் அதிகமாய் கடினமாய் நடத்தினாள். Now come with us to Genesis 21st chapter. ஆதியாகமம் 21வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். Look at the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். At that time she tells Abraham, cast out this bondwoman and her son. ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் என்று அவள் சொல்கிறார். Now that was not very pleasing to Abraham. That suggestion did not please him. இந்த ஆலோசனை ஆபிரகாமுக்கு பிரியமானதாக இல்லை. But what did God tell Abraham? ஆபிரகாமை பார்த்து தேவன் என்ன சொன்னார்? Look at the 12th verse. 12வது வசனத்தை பாருங்கள். Do not let it be displeasing in your sight because of the lad or because of the bondwoman. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். Whatever Sarah has said to you, listen to her voice. சாரார் உனக்கு என்னத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறாளோ அதன்படி கேள் என்று சொல்கிறார். So now she was sent away. ஆக இப்பொழுது அவள் அனுப்பப்படுகிறாள். When she went on her own, the angel of the Lord told her to return and be submissive to her mistress. தானாகவே அவள் வெளியேறி சென்ற பொழுது தேவதூதன் திரும்பி சென்று நீ உன்னுடைய எஜமானியிடத்தில் அடங்கி இரு என்று சொல்கிறார். And next time God himself tells Abraham to somehow cast her away. அடுத்த முறையாக தேவனே அந்த ஆபிரகாமினிடத்திலே அவளை நீ வெளியேற்றி விடு என்று சொல்கிறார். Beloved, this is how God is alternating his guidance according to his sovereign wisdom. தேவன் தன்னுடைய ஏகாபத்திய ஞானத்தின்படியாக ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர் வேறுபட்டு தன்னுடைய வழிகளை சொல்கிறார். Now not only individuals, even the company of God's people, as we read about them in the Bible, they experienced various kinds of leading whenever they went on a journey. தனி நபர்கள் மட்டுமல்ல, தேவ ஜனங்கள் கூட்டமாய் இருக்கும் பொழுதும் கூட அவர்கள் கடந்து போகிற பொழுதெல்லாம் தேவனுடைய வழி நடத்துதல்களை வித்தியாசமாக சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பார்த்ததாக பார்க்கிறோம். Take for example the wilderness journey of the people of Israel as they moved away from Egypt to enter Canaan. எகிப்தை விட்டு கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கிற தேவ ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலத்தை பாருங்கள். How were they led by the Lord? தேவனாலே எப்படி நடத்தப்பட்டார்கள்? Look at the book of Exodus 40th chapter. யாத்திராகமம் 40வது அத்தியாயத்தை பாருங்கள். Look at the 38th verse. 38வது வசனத்தை பாருங்கள். The cloud of the Lord was above the tabernacle by day, and fire was over it by night in the sight of the house of Israel throughout all their journeys. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. In other words, for 40 years the method of God's leading was by a pillar of cloud and a pillar of fire. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 40 ஆண்டு காலமாக இஸ்ரவேல் ஜனத்தார் இந்த அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடத்தப்பட்டார்கள். And as they were about to move into the land of Canaan or the promised land, the way of God's guidance changed. அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாய் கடந்து போகிற பொழுது தேவனுடைய வழி நடத்துதல் மாறினது. Take for example book of Joshua 1st chapter. யோசுவா 1வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Look at the 8th verse. 8வது வசனத்தை பாருங்கள். This book of the law shall not depart from your mouth, but you shall meditate in it and in night, that you may observe to do according to all that is written. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். And then you will make your way prosperous.
அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க You பண்ணுவாய். know, the 40 years it was pillar of cloud and pillar of fire. 40 ஆண்டு காலமாக அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம். But now as they were about to move into the promised land, God's instruction was, now you should go to search in the book of the law. ஆனால் இப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிக்க போகிற சூழ்நிலையிலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்களை விட்டு விலகக்கூடாது என்று சொல்கிறார். That's where you should go for consultation. அங்குதான் நீங்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். That is the same case in Christian life also. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இதே நிலைமைதான். When we are born again, நாம் மறுபடியும் பிறந்த அந்த சூழ்நிலையிலே we do not know the Bible so much. வேதம் நமக்கு அவ்வளவாக தெரியாது. So at that time, God graciously leads us by the inspirations and impressions by the Holy Spirit. அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவரினாலே நாம் உணர்த்தப்பட்டு அகத்தூண்டுதல்களினாலே நாம் நடத்தப்படுகிறோம். When we grow and when we mature in Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து முதிர்ச்சி அடையும் பொழுது our guidance and our direction is more and more by the Holy Spirit through His written word. நம்முடைய வழிநடத்துதலானது பரிசுத்த ஆவியானவரினாலே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறது. Now that is what is explained to us in book of Hebrews, and you look at the 5th chapter. எபிரேய நிருபத்தினுடைய 5வது அத்தியாயத்தை பார்க்கும் பொழுது இதுதான் நமக்கு விளக்கப்படுகிறது. Earlier we have already referred to these words, but look at that verse again. முன்பே இந்த வசனத்தை நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். மீண்டுமாய் அதை கவனித்து பாருங்கள். Look at the 5th chapter verses 13 and 14. 5வது அத்தியாயத்தின் 13 14வது வசனங்களை பாருங்கள். Everyone who partakes only of milk is unskilled in the word of righteousness, because he is a baby. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். So in the beginning of our Christian life, we do not have a real good working knowledge of the Bible. ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கத்திலே வேத அறிவு நமக்கு அதிகமாய் கிடையாது. But as we read to verse 14, ஆனால் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது solid food belongs to those who are of full age. பலமான ஆகாரமானது நம்மை அது முதிர்ந்தவர்களுக்கு பயிற்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே உரியது. So beloved, this is how God changes His way of guidance. இப்படியாக தான் பிரியமானவர்களே தேவன் நம்மை நடத்துகிற வழிகளை விதங்களை மாற்றிக் கொள்கிறார். In the early years of our Christian life, we will be rejoicing over our privileges. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கத்தில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியங்களை குறித்து எண்ணி நாம் குதித்து மகிழ்ந்து கொண்டிருப்போம். But as we grow into maturity and adulthood, we will begin to realize more and more of our responsibility. ஆனால் முதிர்ச்சி அடைந்து நாம் வளர்ந்து வருகிற நேரத்தில் நம்முடைய பொறுப்புகளை அதிகமாக நாம் உணர ஆரம்பிப்போம். In the beginning of our Christian life, God lets us do things as we please. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கத்திலே நாம் இஷ்டம் போல நடந்து கொள்வதற்கு தேவன் சில சமயங்களிலே நம்மை அனுமதிக்கிறார். But as we grow, He puts restrictions here and there. ஆனால் நாம் வளர்ந்து வருகிற பொழுது சில கட்டுப்பாடுகளை நமக்கு விதிக்கிறார். That is very humorously illustrated in the life of Simon Peter. அது சீமோன் பேதுருனுடைய வாழ்க்கையிலே மிகவும் நமக்கு சுவாரஸ்யமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. See what the resurrected Redeemer was conversing with Simon Peter. சீமோன் பேதுருவோடு கூட உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தைகளை கவனியுங்கள். Book of John, 21st chapter. யோவான் சுவிசேஷம் 21வது அத்தியாயம். Look at the 18th verse. 18வது வசனத்தை பாருங்கள். Most assuredly I say to you, when you were younger, you girded yourself and walked where you wished. நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். But when you are old, you will stretch out your hands and another will gird you and carry you where you do not wish. நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான். This is how God matures us. இப்படியாக தான் தேவன் நம்மை வளரச் செய்கிறார். Early years, beloved, God calls us to do this and that. ஆதியிலே துவக்கமாய் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இதையும் அதையும் செய்யும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். But as we mature in Christian life, He places this and that before us and He wants us to make a choice. ஆனால் முதிர்ச்சி அடைந்த பிறகு தேவன் இதையும் அதையும் நமக்கு முன்பாக வைத்து நாம் தெரிந்தெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Another reason why we say that we should not depend on God's guidance of the past. கடந்த காலத்திலே அவருடைய வழிநடத்துதலின் பிரகாரமாகவே அதையே சார்ந்திருக்க கூடாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறதற்கு மற்றும் ஒரு காரணம். God's guidance is always according to the light that we have already received. தேவனுடைய வழிநடத்துதல் எப்பொழுதுமே நாம் பெற்றிருக்கிற வெளிச்சத்தின் பிரகாரமாகவே தான் இருக்கும். In the beginning we have lots of ignorance. துவக்கத்தே நமக்கு அதிகமான ஒரு அறியாமை காணப்படுகிறது. The Bible says, வேதம் சொல்கிறது, times of ignorance God winked at.
அறியாமையின் காலங்களிலே காணாதவர் போல் இருந்தார். He just excused them. அவைகளை அவர் விட்டுவிட்டார். But as we grow older and as we mature, ஆனால் வளர்ந்து நாம் முதிர்ச்சி அடைகிற நேரத்திலே He wants us to behave more responsibly. இன்னுமாய் நாம் பொறுப்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள விரும்புகிறார். And He gives us a revelation one after the other. ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். Now we read in book of Hebrews, the first chapter. எபிரேய நிருபத்தினுடைய முதல் அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம். It's a very appropriate verse that we should turn now to. அந்த வசனத்துக்கு நாம் திரும்புவது மிகவும் நமக்கு பொருத்தமானதாக இருக்கும். First chapter, first verse. முதல் அத்தியாயத்தின் முதல் வசனம். God at various times in different ways spoke in time past to the fathers by the prophets. You see, God was changing His methods and His guidance was changing from time to time, dispensation to dispensation. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார். அவர் தன்னுடைய வெளிப்பாடுகளை வித்தியாசமாக வேறுபடுத்தி அந்த காலங்களுக்கு ஏற்றவாறு தேவன் நமக்கு காண்பித்தார். Now there is another lesson we need to understand when we are talking about this aspect of not depending on past guidance. கடந்த காலத்தின் வழிநடத்தலை நாம் சார்ந்திருக்க கூடாது என்று சொல்லும் பொழுது மற்றொரு அம்சத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். If you turn with us to Psalm 32, we saw this word. Look at verse 8. முன்பே நாம் பார்த்த ஒரு வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 32வது சங்கீதம் 8வது வசனத்தை பாருங்கள். I will instruct you and teach you in the way that you should go. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். I will guide you with my eye. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். Along with instruction and guidance, you see there is some teaching that also comes with it. அங்கே ஆலோசனையோடு கூட சில போதனையும் காணப்படுகிறதை பார்க்கிறீர்கள். So every time God leads us in a particular situation, He wants us to learn some lesson. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே தேவன் நம்மை நடத்தும் பொழுது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விரும்புகிறார். Now if we have learned that lesson, அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் next time He will change His way of guidance so that we learn another new lesson. தன்னுடைய வழிநடத்துதலை அடுத்த முறையிலே அவர் மாற்றிக் கொள்கிறார். காரணம் என்னவென்றால் வேறொரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. Beloved, just like a day has got light and darkness, in God's guidance we will have alternating style. பிரியமானவர்களே, ஒரு நாள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது இரவும் பகலும் இருளும் வெளிச்சமும் இருக்கிற வண்ணமாக தேவன் தன்னுடைய வழிநடத்துதல்களை வேறுபடுத்தி நமக்கு செய்கிறார். We should never forget that our life is made of various seasons. நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது, நம்முடைய வாழ்க்கை அநேக காலங்களினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. There is a beautiful poetry in book of Ecclesiastes, third chapter. பிரசங்கியின் புத்தகம் 3வது அத்தியாயத்திலே ஒரு அருமையான கவிதை நயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You can read the first 8 verses when you find time. நேரம் இருக்கும் பொழுது முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். How it begins. இப்படியாக துவங்குகிறது. To everything there is a season, a time for every purpose under heaven. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. A time to be born, பிறக்க ஒரு காலம், a time to die, இறக்க காலம், a time to plant, நட ஒரு காலம், a time to pluck out, நாட்டதை பிடுங்க ஒரு a time காலம், to kill, கொல்ல ஒரு காலம், a time to heal, குணமாக்க ஒரு a time காலம், to break down, இடிக்க ஒரு a காலம், time to build up. கட்ட ஒரு You know, காலம். like that the list goes on. A time for this and a time for that, a time for this and a time for that. These are various seasons in life. இப்படியாக அந்த பட்டியல் தொடர்ந்து போகிறது. இதற்கு ஒரு காலம், அதற்கு ஒரு காலம் என்று சொல்லி வாழ்க்கையின் காலங்கள் எல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. And what is the end of all that? இவைகளுடைய முடிவு என்னவா இருக்கிறது? Look at the 11th verse. எப்படியாக 11வது வசனத்தில் நிறைவு பெறுகிறது பாருங்கள். God has made everything beautiful in its time. அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். If it is a time to weep, He deals with us in a particular situation. If it is a time to laugh, He deals with us in a different situation. அழுவதற்கு ஒரு காலம் என்றால் அதன் பிரகாரமாக ஒரு சூழ்நிலையிலே நம்மை நடத்துகிறார். சிரிக்க ஒரு காலம் என்றால் அந்த ஒரு சூழ்நிலையிலே நம்மை நடத்துகிறார். You know, oftentimes we use that verse 11, He has made everything beautiful in His time, but we never read through the first 8 verses of the chapter, which alone is concluded in the 11th verse like that. 11வது வசனத்தை நாம் தனித்து பிரித்தெடுத்து அநேக சமயங்களிலே சகலத்தையும் அவர் தன்னுடைய காலத்திலே நேர்த்தியாய் முடித்தார் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த வசனமானது இந்த பட்டியலினுடைய நிறைவாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. And we want to give another word of exhortation to those of you who are in the Christian ministry. கிறிஸ்தவ ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆலோசனையான வார்த்தையை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். God's guidance is different according to the kind of people to whom we minister.
நாம் ஊழியம் செய்கிற மக்களுக்கு ஏற்றவாறு தேவனுடைய வழி நடத்துதல்கள் வித்தியாசப்படுகிறது. When Jesus Christ sent his disciples to the house of Israel, இஸ்ரவேல் வீட்டாருக்கு தேவன் தன்னுடைய சீடர்களை அனுப்பின பொழுது what did he tell them? என்ன சொன்னார்? Don't take any money bag with you. உங்களுக்கு பணப்பையை நீங்கள் உங்களோடு கூட எடுத்து செல்ல வேண்டாம் என்று That சொன்னார். Israelites to whom you go, they will take care of your hospitality. இஸ்ரவேல் மக்களிடத்திலே நீங்கள் போகிறீர்களே அவர்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள். But what did Apostle John write in his third epistle? ஆனால் யோவான் தன்னுடைய 3வது நிருபத்திலே எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார்? These missionaries, these itinerant traveling missionaries, they went forth without taking anything from the Gentiles. இந்த மிஷனரிகள் புறஜாதிகளிடத்திலிருந்து ஒன்றையும் வாங்காமல் சென்றார்கள் என்று சொல்கிறார். You see now how God is changing according to the kind of people to whom we minister. எந்த விதமான ஜனங்களிடத்தில் ஊழியம் செய்கிறார்களோ அந்த விதமாக அவர் மாற்றுகிறார் என்பதை பாருங்கள். The situation may be alike. அந்த ஒருவேளை அந்த சூழ்நிலை ஒரே விதமாக இருக்கலாம். But the two persons God may lead differently. ஆனால் இரண்டு தனிநபர்களை வித்தியாசமாக தேவன் நடத்துகிறார். That's why when you read biographies and autobiographies, you should be very careful. ஆகவேதான் நீங்கள் சுயசரிதைகளையும் சரிதைகளையும் வாசித்து பார்க்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். You can't just like that copy it. அப்படியே நீங்கள் அவர்கள் செய்திருக்கிற காரியங்களை காப்பி அடிக்க கூடாது. You can take some lessons and valuable lessons you can learn from their life. அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில முக்கியமான கருத்துக்களை நீங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். His dealings will be differing from person to person. ஆளுக்கு ஆள் அவருடைய வழி நடத்துதல்கள் வித்தியாசப்படுகிறது. Then there may come a question. ஒரு கேள்வி எழலாம். What about the precious guidance that we have received from the Lord in the past? நாம் முந்தின காலங்களிலே தேவனிடத்திலிருந்து விலையேற பெற்ற வழிநடத்துதல்களை பெற்றிருக்கிறோமே அதை குறித்து என்ன? You can remember them. அவைகளை நீங்கள் நினைப்பூட்டிக் கொள்ளலாம். You can learn from them. அவைகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். Only thing what we are saying is you cannot depend on your past guidance. நாங்கள் சொல்லுகிறதெல்லாம் என்னவென்றால் அந்த கடந்த கால வழிநடத்துதல்களை நீங்கள் சார்ந்து இருக்க கூடாது. How not to plan. எப்படி திட்டமிடக் கூடாது. Do not depend on past guidance. கடந்த கால வழிநடத்துதல்களை சார்ந்து இருக்க கூடாது. That brings us to the conclusion of this series of talk on the topic of how not to plan. எப்படி திட்டமிடக் கூடாது என்கிற இந்த தலைப்பினுடைய செய்திகள் அந்த தொடர்ச்சியினுடைய நிறைவாய் இது காணப்படுகிறது. Some of you might have missed certain episodes. ஒருவேளை ஒரு சில நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்காமல் போயிருக்கலாம். Don't worry, we have put all of them in a 2 DVD pack titled How Not to Plan. எப்படி திட்டமிடக் கூடாது என்று 2 ஒளித்தட்டுகளிலே இவைகள் பதிக்கப்பட்டிருக்கிறது. You can write to us and we will send them to you. இவைகளை நீங்கள் எங்களுக்கு எழுதி பெற்றுக்கொள்ளலாம். Next week, God willing, we will begin another series. அடுத்த வாரத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் புதிய ஒரு தலைப்பை நாங்கள் துவங்கவிருக்கிறோம். Pray for this program. இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Support this program as much as God leads you and enables you. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திராணியின் பிரகாரமாக இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தாங்கலாம். Also get your friends to watch this program week after week with you. ஒவ்வொரு வாரமும் உங்கள் நண்பர்களோடு இணைந்து இதை பார்க்க முயற்சி செய்யுங்கள். Thank you and God bless you. நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.